வீட்டில் இருக்கிற பெண்களை காட்டு பிசாசி மாதிரி வச்சுட்டு ரோட்டில் போகிற பொம்பளையில பார்த்து ஷோ ஸ்வீட்டுன்ற ஆம்பளைகளுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பெண்களோட மன ஆதங்கம், அதாவது மனைவிமார்களோட மன ஆதங்கங்கள் உள்ளடங்கிக்கிற ஒரு வீடியோ இது. ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சொல்லப்படுற ஒரு வீடியோ. கேளுங்க, கணவர்மார்களே கேளுங்க. இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை சில நேரம் சிறந்த வாழ்க்கை அமையும். அதே நேரம் மனைவிமார்கள் நிறைய பேரோட மன ஆதங்கம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். உளவியல் ரீதியாக ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ கேளுங்க. நான் சொந்த பேர் அது இதுகள் சொல்லலது. இதில் இந்த கதை உண்மை கதையாக இருந்தாலும் அதுகள் பாவிக்கலாம்னு சொல்லி நான் சும்மா 2 பேர் சாய்ஸ் பண்ணினேன் கதைக்கு. அதாவது பொதுவான கமெண்ட் பேர், அதாவது எந்த மதம் சார்பாகவும் இல்லாமல் பொதுவான பேர் 2 செலக்ட் பண்ணேன். தியா அண்ட் ரோஷான். சரியா? அது எல்லா இதை சார்ந்தவங்களும் அந்த பேர்கள் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தியா ரோஷான். இப்போ ஒரு நாள் ரோஷான் வேலை விட்டு நைட்டில் வாராரு. ராவ் 12 மணி அப்படி இருக்குது. பார்க்குறாரு, முன்னுக்கு டைனிங் ஹாலில் டைனிங் டேபிளுக்கு மேலே ஒரு நோட் ஒன்று எழுதி வச்சிருக்குது. நீங்கள் சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன், மேசில் மூடி வச்சுக்கிறேன், சூடு பண்ணி சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் டயர்ட், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் இருக்குது. அந்த எழுத்தை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தவங்க, ஸ்கூல் போகிற காலத்தில் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தவங்க. அந்த எழுத்தை பார்த்தோன்னே ரோஷானுக்கு நினைக்குது, என்னடா தியாட எழுத்து முந்தி எவ்வளோ பசுந்தான எழுத்து, இப்போ அந்த எழுத்தில் கூட ஒரு பசுந்து இல்லையே, இவ என்ன இப்படி என்றதை மாதிரி யோசிச்சுட்டு ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனால் தியா அப்படியே கட்டிலில் இந்த பின்னுக்கு சைடு இருக்கு தானே கட்டிலில் அந்த 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 துண்டில் தலையை வச்சு அப்படியே சாஞ்சி தூக்கம் போய்த்திருக்கு தியாவுக்கு. கையில் ஒரு தையல் ஊசி, நூல் கோர்ப்பட்ட தையல் ஊசியும் புள்ளோட ஸ்கூல் ஷர்ட்டும் கையில் இருக்குது. அங்கே அப்படி 2-3 சாமான், அதாவது ஷர்ட்டில் பட்டன் பிஞ்சு தச்ச வாக்கில் அவருக்கு தூக்கம் போய்த்து சைடில் இருந்த டேபிள் பெட்டுக்கிட்ட இருந்த டேபிள்கிட்ட ஒரு டீ ஊற்றி வச்சிருக்கிறா, ஒரு மில்க் டீ. அந்த டீயில் எறும்பு அந்த டீ ஆறி போய்த்திருக்கு, அதை குடிச்சில்லை. அதாவது அவளோட ஆசைகள் போலவே அந்த டீயும் அப்படியே ஒரு ஓரமாக ஆறி பெய்த்து. சரியா? கேட்டுக்கோங்க கதையை. அப்போ இவன் பார்க்குறான் ரோஷான், என்னது அவளோட முகத்தை பார்க்குறான். எவ்வளோ பசந்தாக இருந்தா நான் லவ் பண்ண போக்கல, எவ்வளோ நல்லா இருந்தா நான் கல்யாணம் முடிக்கல, இப்போ பார் எப்படி இருக்கி, முகத்தில் சுருக்கம் விழுந்து, கண்ணு 2 கடியில் கருப்பாவி, பார்க்குறதுக்கே ஒரு அசிங்கமாயிக்கிறாவே, ஆனால் பாரு ஊடி இருக்கிற மாதிரி இப்படி இருக்கி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரெண்டு ஒரு நிமிஷம் அங்கே எழுப்புறான் இல்லை, அங்கே சைடில் உட்காந்து யோசிக்கிறான். இவ எவ்வளோ பசந்தாக இருந்தவ, உண்மையாக இவ்வளோ பார்க்குறதுக்குரிய நேரத்தை நான் ஒதுக்காம விட்டுட்டேனே, இவக்கு இந்த நேரம் வேலைண்டு நான் வேலைக்காரி போல நான் நடத்திட்டேன்ன்ற மாதிரி கொஞ்சம் அவரோட மனசுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. அப்போ சைட்டில் பார்க்குறான், அவட ஃபோன் அப்படியே இருக்கி. ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் நோட் புக் ஒன்று இருக்குது தானே, பொதுவாக நாங்கள் நோட் பண்ணி வைப்போம், நாளைக்கு இது செய்ய வேணுமெண்டு அந்த மறந்து போகிறது பொதுவாக பெண்கள்கிட்ட இருக்கு அந்த பழக்கம். பொதுவாக நான் நினைக்கிறேன் நிறைய பெண்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் எதில் எப்படி நோட் பண்ணி வைப்பீங்கன்னு கமெண்ட் போடுங்க. அதாவது குடும்பம் குட்டினான பிறகு நாளைக்கு இது செய்யணும் பல டென்ஷன் இருக்குது நான் சொல்லி மறந்துடும் சிலது. அப்போ நோட் பண்ணி வைக்கிற தானே. அப்போ அவள் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நான் பிள்ளைட ஸ்கூல் மீட்டிங் போவேணும், இன்னும் சின்ன பிள்ளைக்கு ஊசி குத்த போவேணும், இன்னும் பல்லது இது பண்ணி வச்சு அவக்குன்னு ஒரு இது உண்டு, ஷெடியூல் ஒன்றே இல்லை அதில். அவள் அப்படி பலதை எழுதி வச்சுக்கிறா. அப்போ இவன் அதை பார்த்துட்டு அவள் பார்த்து யோசிக்கிறான், இப்படியே தானே லைஃப் பெய்த்து நிற்குது, இது சேஞ்ச் ஆகாதா, இதுக்கு காரணம் யார், என்ன செய்கிற என்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவட தலையை பிடிக்கிறான். தலையை பிடிச்சதோட அவள் டக்குன்னு அப்படியே அதிர்ச்சியாக எலும்பி, நீங்கள் வந்துட்டீங்களா, நீலங்க நான் சாப்பாடு கொடுத்தாருங்க கொஞ்சம் அந்த பொதுவாக இந்த மைண்ட் செட் நிறைய மனைவிமார்கள்ட்ட இருக்கு. கணவனை கண்டோன்னே ஒரு லவ் வெளிப்படுறல, ஒரு அன்பு பாசம் வார இல்லை. அது கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் கணவனை கண்டா, நீலங்க நான் சாப்பிட போகணும், சூடாக்க வேணுமா, அது செய்யணும் இது செய்யணுமா, ஐயோ அதை செய்யலையே ஏசிடுவானோ, இதை செய்யலையே ஏசிடுவானோ. பெரும்பாலும் நிறைய மனைவிமார்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை அது காரணம் அப்படியாப்பட்ட கணவன்மார்கள். சில அந்த அழகா நல்லா காம ஈக்கிற மனைவிமார்களிடம் கணவர்மார்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பொதுவாக. அப்படி இல்லாட்டி ஹஸ்பண்டை பார்க்குற நேரமே பெண்களுக்கு என்ன நினைக்கும்னு சொன்னால், ஐயோ இந்த ஒரு மேனேஜர் வர மாதிரி. இப்போ ஒர்க் பிளேஸில் மேனேஜர் வரக்குள்ள நாங்கள் எப்படி இருப்போம், சரி மேனேஜர் வராரு,
மேனேஜர் இஸ் கம்மிங்கண்டா இனி அங்கனைக்கு வந்து போதும் அந்த எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் ஆகும் அந்த மாதிரி தானே. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து மேனேஜர் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட். அதாவது வந்து அது ஒரு ஒரு உறவு. ஒரு மனைவி வந்து யார்கிட்ட ஆறுதல் தேடிலும் ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஆறுதல் தேடிலும். அவள் கேட்குற பிரச்சனைகளை யாருக்கு சொல்லலும் ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லலாம். அவൾക്ക് ஒரு நோய் சோமில்லைன்னு அவൾക്ക് ரிலாக்ஸாக இருக்கையிலும் யார் நல்லா இருந்தா, ஹஸ்பண்ட் நல்லா இருந்தா. அப்போ இவ வந்து டென்ஷன் ஆக தொடங்குறா. அது வந்து ஒரு விதமான உளவியல் நோய். அதாவது வந்து அந்த அவட ஒரு ஹோமோன் சுரக்க தொடங்கும். அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து ஒரே விஷயம் மைண்டுக்குள்ளோடு இருந்தால் அந்த ஒரு ஹோமோன் வந்து சுரக்க தொடங்கும். அந்த ஹோமோன் சுரக்கிறதால வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே தான் அந்த பெண் என்ன செய்வா இருப்பாள். அதாவது வந்து அவൾക്ക് வந்து அந்த அன்பை விட கடமைகள் தான் அவட கண்ணுக்கு வந்து பெருசாக விளங்கும். அப்போ அந்த பெண் என்ன செய்கிற, அவள் தடமாற தொடங்குறா தியா. அப்போ இவன் வந்து என்ன செய்கிறான், தலையை தடவி இரிமா இரி, இன்றைக்கி நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, நான் எனக்கு சாப்பிடலாம் தெரியும், நீ கொஞ்சம் மீறி நாளைக்கு நீ லீவ் ஒன்றுடு. அவவும் ஒரு ஒர்க்கிங் உமன், நீ லீவ் எடு, நானும் லீவ் எடுக்கிறேன், 2 பேரும் லீவ் போட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் என்ற மாதிரி அவனுக்கு கதைக்கிறான். இது வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போன ஒரு ஜோடோட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, சரியா? அப்போ இது மாதிரி அது வந்து ஏதோ அந்த ரோஷானுக்கு விளங்க போய்த்து அந்த தியாட லைஃப் சரியாகிச்சு. அப்படி இல்லாட்டி என்ன நடந்திருக்குமென்றதை நான் சொல்கிறேன் கேளுங்க. நிறைய வீட்டு பொம்பளைகளுக்கு வந்து என்ன நடக்கிறதுன்னா, கல்யாணத்துக்கு முறை வந்து தன்னை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதாவது புள்ள குட்டின்னு வந்தோடனே பிள்ளைய பார்க்கவா தானே பார்க்கலாம், இங்கே க்ரீம் அதெல்லாம் குமரி காலத்தில் பூசினது. அப்போ இப்போ என்ன க்ரீம் என்று சொல்லி க்ரீம் ஒன்று பூசுறல்ல, பவுடர் ஒன்று பூசுறல்ல, ஒரு பசந்தான உடுப்பு ஒன்று உடுக்குறல்ல, புள்ளன்னு புழுத்து சாவுற. அதில் கடைசியில் என்ன நடக்கிறேன்னு சொன்னால், அப்படி இருக்கப்படாதுன்னு சொல்ல, பிள்ளையை பார்க்க வேணும், தன்னையும் பார்த்துக்கொள்ள வேணும், சரி? அப்போ புள்ளன்னு இருந்த பிறகு கடைசியில் என்ன நடக்குது, தன்னுடைய அழகு இழந்துருவாங்க. தன்னுடைய அழகு, தன்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் ஒரு மூலையில் வச்சுட்டு புள்ளன்னு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கணவன்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அவளுக்கு ஒரு சவுக்காரமாக ஒரு கிரிமை வாங்கி கொடுத்து பசந்தாயிரி, நீ நல்லா அரி, பசந்தாயிரி, துப்புரவரி, முகத்துக்கு ஃபேஸ்க்கு சொல்லுங்க. கணவன்மார் ஃபேஸ்க்கு சொல்லுங்க. வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த உடுத்துக்கு நிற்கிற என்னது அதுக்கு என்ன சொல்கிறேன், நைட்டி உடுப்பு இருக்குது, அந்த கவுனில் வெங்காய நாத்தம் அடிக்குதா, வெள்ளைப்பூடு நாத்தம் அடிக்குதா, கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் பாடி வாஷ் பண்ணி இதை மாற்றிக்கோங்க, ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அந்த நாற்றத்தை மூக்கு வந்து பொத்திக்கோ நிற்கிற பொண்டாட்டிக்கிட்ட போகிறல்ல, ரோட்டில் யார் சார் நல்ல சென்டர் சொல்லணும் ஓன்னு பார்க்குற. இது தவறா இல்லையா? உங்களை நம்பி வந்தவ தானே அவள். உங்களை நம்பி உங்களுக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறவக்கு வந்து நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் தான் அணைக்கணும், நீங்கள் தான் ஆறுதல் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் பின்னுக்கு போனோன்னே அங்கே கடைசியில் உங்களோட குடும்பமே சீரழிஞ்சி குழஞ்சி போகிறது. கடைசியில் வந்து எங்கேயும் போகிறவள்ள உங்களை பார்க்க வர மாட்டார். உங்களுக்கு ஒரு நெஞ்சு வருத்தம் பிடிச்சா தண்ணி தரத்துக்கு உங்களோட அந்த வெங்காய நேரத்தம் அடிக்கிற மனைவி தான் ஓடி வர வேணும். அது சுட்டி என்ன சரி அடிச்சிச்சா, என்ன சரி ஸ்மெல் வருதா, ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் கதைங்க. அதுதான் உளவியல் ரீதியாக நல்ல சரியான முறை. அந்த மனைவியோட மனசு விட்டு பேசினாவே ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்லி சொல்லப்படுது உளவியல். அதை ஒரு மௌலவி சொல்ல பற்றி யார்ட மனைவியோடன்னு கேட்டான் வெல்லாம் யாரோ, அப்படி ஒரு பயானம் இருந்துச்சு. அதுதான் அது சுட்டி நீங்கள் வந்து மனம் திறந்து கதைங்கன்னா ஓப்பனாக பேசுங்க. மனசில் ஒன்று வச்சுக்கொண்டு வெளியே ஒன்று பேசாதீங்க. அதோட வந்து நீங்கள் தான் உங்களோட மனைவியை அழகாக வச்சுக்கொள்ளணும். உங்களோட மனைவி உங்களுக்கு அழகாக தெரிஞ்சால் உலகத்தில் இருக்கிற எந்த அழகு ராணியும் உங்களுக்கு அழகாக தெரிய மாட்டா. அதே மாதிரி உங்களோட கணவரை அழகாக வச்சுக்கொள்ள, கணவரை வந்து நல்ல ஸ்மார்ட்டாக வச்சுக்கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு, மனைவிமார்களோட பொறுப்பு. மனைவிமார்களும் கொஞ்சம் யோசிக்க வேணும். என்ன வேலை வெட்டி என்னத்தை 1000 இருந்தாலும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதெல்லாம் டுஸ்ஸண்டு பேய்த்துரும் அவன் இன்னொருத்தரை பார்த்தா. அது சுற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட கணவருக்கு வந்து நீங்கள் ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்க வேணும். அது வந்து எந்த மதம் எந்த மார்க்கம் இல்லை, மனுஷனாக பிறந்தா சரியா, நீங்கள் பசந்தாக இருக்கணும். பசந்தாக இருந்தால் தான் உங்களோட கணவரும் உங்களை ரசிப்பார். நீங்கள் வந்து அதுக்குன்னு வந்து அது பெரிய பெரிய காஸ்ட்லியான சாமான் எல்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் இல்லை. உள்ளதை வச்சு நல்லதை செய்யுங்க. அதோட வந்து செக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி உங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கொள்ள வான சகோதரிகளே. முதல்ல நீங்கள் யோசிங்க, நீங்கள் செக்ரிஃபைஸ் பண்ணுறது உங்களோட லைஃப், சரியா? நீங்கள் உங்களையே தொலைச்சி இன்னொருத்தருக்கு வந்து எதையும் நீங்கள் செய்ய போகிறது இல்லை. அப்படி வந்து தொலைஞ்சி போகிறது கடைசியில் நீங்கள் தான். அதனால் வந்து உங்களுக்காகவும் உங்களோட வாழ்க்கையில் டைம் ஒதுக்குங்க. உங்களுக்காக, உங்களோட செல்ஃபுக்காக, உங்களோட ஹெல்த்துக்காக, உங்களோட அழகுக்காக நீங்கள் டைம் ஒதுக்குங்க. நிச்சயமாக ஒதுக்குங்க. இறைவனோட பேசுகிறதுக்கும், அதாவது சில உம்மமாருக்கு தொலைவே நேரம் இல்லை, 5 நிமிஷம் படா சங்கலைங்களை சலத்தை கொடுத்து திரும்பி ஓடிச்சு. இறைவனோடு உட்காந்து பேசுங்க, பெரிய மனசு நிம்மதி, முகம் நல்ல பிரைட்டாகும். இறைவனோடு உட்காந்து பேசுங்க, நிம்மதி அடைவீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகும். உங்களுக்காகத்தான் இது சொல்கிறேன். உண்மையாக கணவன்மார்களே யோசிங்க, மனைவிமார்கள் நீங்களும் கவனமாக இருங்க.